ஒரு பிளாட் சேல்ஸ் பண்ணக்கூடிய, நிலம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சேல்ஸ் லீடர், டீம் லீடரை எடுக்கிறாங்க. அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லியே எடுக்கிறாங்க. எங்கள் பிளாட் நல்லா இருக்குது, நாங்கள் டிடிசிபி அப்ரூவல் வச்சுருக்கோம், எங்களோட சைட்டு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது, இது எல்லாமே இருந்தும் எங்களுக்கு சேல்ஸ் நடக்க மாட்டேங்குது, இதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். முதல்ல அவர் வரக்கூடிய லீட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணார். எக்ஸாம்பிள் 100 லீடு வருது அப்படின்னா இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபாலோப் இவங்க 100 லீட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ரொம்ப காலம் தாழ்த்தி பண்ணுறாங்க. 3 நாள் கழித்து ஃபாலோ பண்ணுறது, அந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள ஃபாலோ பண்ணணும். ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டார். இப்போ அதில் 100 பேரில் 30 பேர் கேட்குறாங்க, 20 பேர் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறாங்க, 10 பேர் சைட் விசிட் வராங்க. ஸோ மீதி 90 பேர் வர்றதே இல்லை. இது பிரச்சனை. இதையும் அந்த டேட்டாவையும் எடுத்துக்கிட்டார். ரெண்டாவது, ஃபோன் பண்ண உடனேயே அவங்கக்கிட்ட என்னெல்லாம் பேசணும், அவங்களுக்கு தேவையான இடம் எங்கே இருக்குது, அவங்க சிட்டிக்கு உள்ளே எதிர்பார்க்காங்களா, சிட்டிக்கு வெளியே எதிர்பார்க்காங்களா, கமர்ஷியலாக பண்ண போகிறாங்களா, வீடு கட்ட போகிறாங்களா, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, அவங்களோட தேவை என்ன, அதுக்கு இந்த இடம் எப்படி பூர்த்தியாக போகுது அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரியான ப்ரெசன்டேஷனை அவர் ரெடி பண்ண சொன்னார். மூணாவது, சைட் விசிட் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு தடவை நம்ம மீட் பண்ணி பேசலாமா, எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா அப்படிங்கிறத பேசி அவர்கிட்ட நேராக போய் தன்னோட சாஃப்ட் காப்பி, அதாவது அந்த இடத்தோட நிலப்பத்திரத்து எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதோட இன்னைக்கு வேல்யூ என்ன, இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னன்னு நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டெமோகிராஃபி இருக்கிறவங்க நேரடியாக பார்த்து பேசினாங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதனால சைட் விசிட் அதிகமாகுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நாலாவது, சைட் விசிட் போகிறப்பவே அடுத்து அவங்கள எப்போ கூப்பிடணும், எப்படி கூப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். 1 வாரத்துக்கு அப்புறம் கூப்பிடணுமா, 10 நாளைக்கு அப்புறம் கூப்பிடணுமா, எஸ்எம்எஸ் மூலமாக கூப்பிட்டா அவர் ரிப்ளை பண்ணுறாரா, வாட்ஸ்அப் மூலமாக கூப்பிட்டா இப்போ ரிப்ளை பண்ணுறாரா அப்படிங்கிறத அவர் நல்ல முறையாக தெரிஞ்சுக்கிறார். ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரஷ்அப் பண்ணுறாரு. நீங்கள் 10 நாளில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த அந்த இடம் கண்டிப்பாக விற்பனையாக போகுது, உங்களுக்குன்னு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி அவர் கொடுத்து அவர் புஷ் பண்ணுறாரு. அதனாலையும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. கடைசியாக 6வது, அவருக்கு கிடைச்ச டேட்டா, அந்த நம்பர்ஸோ அந்த பர்சனோட இதையோ தெரிஞ்சு, ஏன்னா அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார்ல என்னென்ன வேணும் அப்படின்ட்டு, அதை பொறுத்து 3 மாதங்களுக்கு ஒரு தடவையோ 6 மாதங்களுக்கு ஒரு தடவையோ அவரோட தேவையை பொறுத்து, ஒருவேளை இடம் வாங்கலைன்னா திரும்ப நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன வந்திருக்குங்கிறத பேச வைக்கிறதோ இல்லை எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாக அவருக்கு தெரிவிக்கிறதோ பண்ணி அது மூலமாகவும் ஈல்டு எடுத்தாங்க. இது எல்லாமே அவருக்கு எப்படி தேவைப்படும், அவர் என்ன குணாதிசயமான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் எல்லாத்தையுமே மாற்றம் பண்ணார். பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ வாடிக்கையாளரோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரியான ஃபாலோஅப்ஸ் எந்த வழியாக பண்ணணுமோ அந்த வழியாக பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ப்ராடக்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, அவரை நேராக பார்த்தா சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறது, ஃபைனலாக அவர் வந்த உடனே வாங்கிறதுக்கான ரஷ்அப் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்படி தான் அந்த நிறுவனமும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பகவதி அருண். நன்றி, வணக்கம்.